அப்போ இந்த அமைப்பில் தான் இன்றைக்கு என்ன செய்யப்படும், பல விஷயங்கள் அறிவை கொண்டு அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்பாங்க. உதாரணமாக அல்லாஹ் தஆலா அடிவானத்திற்கு இறங்கி வருகிறான். நுஸூல் இல ஸமாஇ துன்யா ஹீன யபிகி சுலுஸு மினல் லைல். இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி எஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்கே வர்றான், அடிவானத்திற்கு இறங்கி வர்றான். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, என்னது அடிவானத்துக்கு வந்து அரிசி நவுதுபில்லா காலி ஆகிடுமே, என்ன சொல்றோம், நீங்க என்ன விளக்கம் கொடுத்தீங்க? ஒவ்வொரு அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகிறான், நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஆயத்து எப்படி வருது, அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் வானத்தில் அமைந்திருக்கிறான், அல்லாஹ் வானத்தில் அரிசிலே அமைந்திருக்கிறான், அரிசிலே இருக்கிறான். இந்த ஹதீஸ் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு அடிவானத்துக்கும் வாரான், அடிவானத்துக்கு வருகிறான் என்பது ஒரு செய்தி, அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்பது இன்னொரு செய்தி. இப்போ இது முரண்படுது. இதுக்கு விளக்கம் சொல்லி கேட்குறோம். என்ன கேட்குறோம், நீங்க அல்லாஹ் வந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறான் என்றால் அவனுடைய அருள் இறங்கி வருகிறது, அவனுடைய கண்காணிப்பு இருக்கிறது, அவன் கூடுதலாக கவனம் செலுத்தி கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அது நம்முடைய சொந்த விளக்கமே கிடையாது. அந்த ஹதீஸிலே வருகிறது, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் உண்டா, என்னிடத்தில் கோரிக்கை வைக்கக்கூடியவர்கள் யாரும் உண்டா, என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் யாரும் உண்டா, அவருடைய பிரார்த்தனையை அவருடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அதே ஹதீஸில் இருக்குது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய சிறப்பு கவனம், அல்லாஹ்வுடைய அருள், அதுதானே. அந்த ஹதீஸ்லே இருக்கக்கூடியது இன்னொரு வார்த்தையில நம்ம சொன்னா நாம முஷ்ரிக்கான், நாம சிஃபத்துல கை வச்சிட்டோமா, அல்லாஹ்வுடைய வல்லமையில கை வச்சு அப்படிலாம் என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. ஏன் 24 மணி நேரமும் பூமியில் எங்கே என்ன இருக்கும், இந்த இரவில் மூன்றில் ஒரு பகுதி எஞ்சி கொண்டு தான் இருக்கும். அப்போ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறான்னு சொன்னால் இது என்னது, சுன்னாவை தன்னுடைய அறிவை கொண்டு அவர் முரண்படுகிறார் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட வாதங்கள் என்பது இல்லை, ஏற்புடையதல்ல. அல்லாஹ் தஆலா அடிவானத்திற்கு இறங்கி வரான்னு சொன்னால் நம்ம எப்படி நம்பணும், இறங்கி வருகிறான் என்றே நம்ப வேண்டும். அதற்கு வழிகாட்டர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன, ஒன்று இறங்கி வரமாட்டான்னு சொல்லுவாங்க, அப்புறம் என்ன இறங்கி வருது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருதுன்னுவாங்க, அல்லாஹ்வுடைய அம்பர் வருதுன்னுவாங்க, கட்டளை வருது. அல்லாஹ்வுடைய அம்பரும் ரஹமத்தும் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மட்டும்தான் வருதா, மற்ற நேரங்கள் வருது இல்லையா, வருதா இல்லையா, வருது. அப்போது இது இது வந்து என்னது, அவருடைய அறிவை கொண்டு அவர்கள் நினைச்சாங்க ஒரு முரண்பாடை கற்பிக்க விரும்பி முரண்பாடான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. உங்கள் சொல்கிற கருத்து முரண்பாடானது. எப்படி முரண்பாடுன்னு சொன்னால், அந்த ஹதீஸில் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஹல் மின் சாயிரின் ஃபஉதீஹி, என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபக்ஃபிர் லஹு, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, நான் அவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறேன். இது வந்து அல்லாஹ்வுடைய அம்பர் சொல்லுதா அல்லது ரஹ்மத்து சொல்லுதா, அல்லது அல்லாஹ் சொல்கிறானா? அல்லாஹ் தான் சொல்கிறான், இப்படி தானே எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அல்லாஹ்வுடைய அம்பருக்கும் ரஹமத்துக்கும் என்னது, இந்த மன்னிக்கக்கூடிய பண்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது வேற, இறங்கி வந்த ரஹமத் என்பது என்னது, மன்னிக்கிறது என்றது அது என்னது, அது அல்லாஹ்விற்குள்ள இன்னொரு அல்லாஹ் நவுதுபில்லா, அப்படிப்பட்ட ஒரு கற்பனை உண்டாக்குற மாதிரியான வாதங்கள். இப்போ இது போன்று இவங்க என்ன செய்கிறாங்க, ஆதாரங்களுக்கு முரண்படுவதாக அவர்கள் என்ன செஞ்சு விளங்கி வைத்துக்கொண்டு அந்த ஆதாரங்களுக்கு எதிராக அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன செய்கிறாங்க, இது பாத்திலானது. அதனால தான் என்ன செய்கிறாங்க, ஷேக் பின் ஜிப்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொன்னாங்க, இது போன்று அர்ஷு காலி ஆகிடும், அரசியல் ஆள் இருக்க மாட்டாங்க என்பது போன்ற வாதங்களை இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு சொல்வது என்பது பாத்திலான விஷயம். காரணம் என்ன, அது அஹ்லுஸ் சுன்னாவுடைய இஜ்மாவிற்கு முற்றிலும் மாற்றமான விஷயம். ஏன்னா அஹ்லுஸ் சுன்னாவினர்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்று சொன்னால் இறங்கி வருகிறான் என்பதை என்ன செய்கிறாங்க, இஸ்பாத்து செய்திருக்கிறாங்க. சரிங்களா? அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், பிரத்யேகமாக துவா செய்யுமாறு நமக்கு சொல்லி இருக்கிறான். அந்த துவா வந்து அல்லாஹ் இடத்துல தான் கேட்கப்படுகிறதே தவிர ரஹமத் இடத்திலோ அல்லது கட்டளை இடத்திலோ கேட்கப்படுவதல்ல. அப்படின்றத என்ன செய்யணும், நாம் புரிந்து கொள்ளணும். சரிங்களா?